ரொம்ப விசுவாசம் இருக்குது, பக்தி இருக்குது, நல்லா ஜெபிக்கிறேன், ஆனால் பல நேரங்களில் இவர்கிட்ட போக முடியல, இவர்கிட்ட என்னால் போக முடியல. புரியுதா அவங்க? இவர்கிட்ட என்னால் போக முடியல. ஏன்னா என்னுடைய பாடுகள், என் போராட்டங்கள், நான் சந்திக்கிற பிரச்சனை, நான் நாள்தோறும் விடுகிற கண்ணீர், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள். எத்தனை ஆண்டுகள் இறைமையா சொல்லுகிறான், நான் சொன்ன வார்த்தையே எனக்கு நிந்தையும் பரியாசமா மாறிற்று. யோபு சொல்லுகிறான், என்னை பார்க்கும்போது சின்ன பிள்ளை என்னை பார்த்து பரியாசம் பண்றான், என் வீட்டு வேலைக்காரி என் அண்ணினா எண்ணுகிறார்கள், எங்கே நான் உயர்ந்திருந்தோன்னு அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன், பாட்டும் பழமொழியுமானேன். போட்டுக்குதா இல்லைங்களா? பாட்டும் பழமொழியுமானேன். இப்போ நான் கர்த்தரை பார்ப்பனா இல்ல காலங்களை பார்ப்பனா? என்ன பாருங்க, என்ன எல்லாம் நல்லா கவனிங்க. தேவன் எதை சொன்னாரோ எல்லாம் சொல்லுங்க. திரும்ப வசந்த போடுங்களா தம்பி? அந்த வசந்த அப்படியே போடுங்க. சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு இதான். இவர் யாரு? தேவன். இவர் யாரு? காலம். நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இவர்கிட்ட போக முடியல, இவர்கிட்ட என்ன தூரம் போயினே இருக்காரு. ஏன் தம்பி என்னை பார்த்து அப்படி இருக்காரு? இல்லை, நான் உங்ககிட்ட போக முடியல. ரைட். தேவன் பார்த்தாரு, தம்பி நீ என்கிட்ட வா, இந்த வாக்கு தத்தத்தின் காலத்தையே எனக்கு சபியமா இந்த கொண்டு வருகிறார். தமிழ் புரியல இல்ல? நான் இவரிடத்துல போல. இப்படி சொன்ன புரியும். இது தேவன், இது மனிதன், இது வாக்கு தத்தம். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா தேவன் சொல்றார், அந்த காலத்தை என் பக்கத்தில் கொண்டு வருகிற கர்த்தர். சொல்லுங்க, அந்த காலத்தை. திரையில பாருங்க. சொல்லுங்க, காலத்தை எங்க கொண்டு வராரு? திரையில பாருங்க. காலத்தை. எந்த காலத்தை? அந்த நாள் ஞாபகம். அப்படியா? சொல்லுங்க, காலத்தை சொல்லுங்க. என்ன காலம்? 3வது வரி. என்ன 3வது வரி? என்ன காலம்? புரியுதா? நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அவர் சொல்றாரு, பிரதர் 25 வருஷம் ஆச்சு, இனிமேல் நடக்க போதா? உங்களுக்கு நாடு வாழ்ந்து காடு போன்னு சொல்லுது. இவர் ஒன்று சொல்றாரு, அறிவாளி இவர், இவர் அனுபவம் உள்ளவர், அவர் படித்தவர், இவர் பணம் உள்ளவர். புரியவே மாட்டேது. அறிவாளி, அனுபவம் உள்ளவர், படித்தவர், செல்வாக்குள்ளவர், ரொம்ப ஜீனியஸ் அவர். இப்போ நான் இவங்க சொல்றதை கேட்பனா இவர் சொல்றதை கேட்பனா? தமிழ் புரியுது இல்லையோ? அறிவாளி, அவருக்கு சிரிப்பு வருது. அனுபவம் உள்ளவர், உண்மைதானே? அவர் ரொம்ப வாழ்க்கையின் மேடுபள்ளங்களை சந்தித்தவர். இவர் ரொம்ப மாஸ்டர், சகல கலா வல்லவன். ஆணை பூனையாக்குவார், பூனை ஆணையாக்குவார்.